Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. ஊவா மாகாணத்தில் உள்ள மிக பழமை வாய்ந்த நகரமே ஹால்துமுல்லு. புராதன காலத்தில் மக்கள் இங்கு வாழ்ந்தமைக்கான தடயங்கள் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கல்லணை பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் பிரிவின் பட்டப்படிப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ ஹல்தமுல்லையில் 2010ஆம் ஆண்டு மேற்கொண்ட தொல்பொருள் அகழ்வின் போது புராதன காலத்தில் மக்கள் அங்கு வாழ்ந்தமைக்கான தடயங்களை கண்டுபிடித்தார். அத்துடன் விளக்கு பொருத்தப்பட்டிருந்த உலோக தூண் ஒன்றும் அங்கிருந்து பெறப்பட்டதாக பிரதேச மக்கள் அண்மையில் எமக்கு தெரிவித்தனர். இதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட பிரதேசவாசி ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியினூடாக பதிவு செய்திருந்த காட்சிகளை எமக்கு வழங்கினார். தொல்பொருள் சிறப்புமிக்க இந்த தூண் ஹல்தமுல்ல பிரதேச சபையின் தலையீட்டின் கீழ் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. பல புராதன தூண்கள் காணப்பட்ட தமது பிரதேசத்தில் தற்போது எதுவுமே இல்லை என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 1860ஆம் ஆண்டளவில் எங்கு பல தூண்கள் இருந்தமையை ஹல்தமுல்ல வித்தி என்ற நூல் உறுதி செய்கிறது. இந்த நூலில் குறித்த தூண்கள் தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காலனித்துவ ஆட்சி காலத்தில் நகர அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த தூண்கள் வரலாற்று பெருமதி வாய்ந்தவையாகும். இந்த தூண்களை கொண்டு செல்வதற்கு சிலர் முயற்சிப்பதாக ஏற்பட்ட சந்தேகத்தினை அடுத்து அது குறித்து பிரதேச சபைக்கு அறிவித்ததாக பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவர் எமக்கு தெரிவித்தார். இந்த இடத்தில் கம்பி ஒன்று இணைக்கப்பட்டிருந்தது. இதனை அபகரிக்க முயற்சிப்பதாக சந்தேகம் எழுந்தது. அத்துடன் இந்த இடத்தில் போத்தல்கள் காணப்பட்டன. பின்னர் நான் பிரதேச சபைக்கு அறிவித்தேன். இந்த தூணை சிலர் அபகரிக்க முயற்சிப்பதாக வர்த்தகர் ஒருவர் எம்மிடம் கடிதம் ஒன்றை வழங்கினார். சபை ஊழியர்களை பயன்படுத்தி அதனை பிரதேச சபைக்கு எடுத்து வந்தோம். இது தொல்பொருள் சிறப்பு வாய்ந்தது என எமக்கு தெரியாது. எந்தவித அறிவிப்பு பலகையும் இருக்கவில்லை. அவ்வாறு ஏதேனும் இருந்திருந்தால் நாம் அறிவித்திருப்போம். இந்த தூண் தொடர்பான தகவல்களை அறிந்த ஒருவரை நாம் அங்கு சந்தித்தோம். எனக்கு 75 வயதாகிறது. சிறு வயதிலிருந்தே நான் இதனை பார்த்து வளர்ந்தவன். இது தொல்பொருள் பெருமதி வாய்ந்த தூண். இதனை அகற்றியது தவறான விடயமாகும். மீண்டும் அதனை இருந்த இடத்திலேயே வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் நேற்று குறித்த விளக்கு பொருத்தப்பட்டிருந்த உலோக தூணை பார்வையிட்டிருந்தனர்.